ஆரம்பிப்பா. சாமி குருவே குரு வந்தா நாதனே அஞ்சு உதிரை ஆகாச உதிரை பூமி உதிரை பூல உதிரை ஒத்த ஜடியன் ஒந்தி ஜடியன் வாரம் கணபதி வல்லூர் நைனாரே தேரறிய தேவரறிய 30 முனிவரே 44 ரிஷிகளே அடியன் ஒரு விண்ணப்ப சொல்கிறேன் திருசபையரும் தாழ்த்தி கேளுமையா ஒன்னும் கேள் உலகம் கேள் உலகத்துடைய மகிமை கேளு. அப்போது மதகண்ட மகரிஷி மதனவல்லியும் பிறந்த புறப்போட அத்வானேரன் காணகத்தில் என்ன கலை தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பறக்கப்பட்ட எறும்பு 8000 ஜீவராசிகளும் படி அளக்கக்கூடிய பார்வதியும் பரமசிவனும் இருவரும் ரதத்தில் வருகிறார்கள். ரதத்தில் வரும்போது ரதத்தை கொஞ்சம் நிறுத்தி சாமி என்றார். ஏன் பெண்ணே என்றார். சாமி மதகண்ட மகரிஷி மதனவல்லியும் பிறந்த புறப்போட அத்வானேரன் காணகத்தில் என்ன கல்யாணம் தவம் செய்து கொண்டு ஏன் சாமினா ஆனால் சொல்லி வருகிறேன் கேளு பெண்ணே. அவர்கள் 21 தலைமுறையை கொலை செஞ்ச படும்பாவிகள் அவர்கள் புத்திரபாக்கியம் இல்லாமல் அவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் ஒரு புத்திரபாக்கியம் கொடு சாமி என்றார். அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது பெண்ணே. அப்படி சொல்லிவிட்டால் எப்படி சாமி அவளும் என்ன போல பெண் அல்லவா அவளுக்கு புத்திரபாக்கியம் கொடு சாமி என்றார். அப்படியே கொடுத்தாலும் கோணு குருடு செவிடு கைமண்டி கால்மண்டி இப்படியாகத்தான் கொடுக்க முடியும் என்றார். அப்படியே கொடு சாமி என்றார். அப்பொழுது ஈஸ்வரன் வரமளிக்க மதனவழி வச்சு மார்கண்டன் பிறந்தார். மார்கண்டன் பிறந்து 5 வயதில் 6 சாஸ்திரம் 62 கலிகாலம் 92 புராணம் 100 தத்துவம் சகலவற்றையும் கற்றுணர்ந்தான் மார்கண்டன். அப்பொழுது விரஜாமுகா அந்த யமனானன் பார்த்து சித்திரகுப்தன் அழைத்து கணக்கெடுத்து ஆராய்ந்து பார் ஏதாவது தவறு விட்டுக்கிறாங்க. சித்திரகுப்தன் கை நடிகை கால் நடிகை ஓட்டமாய் ஓடி போய் கணக்கெடுத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ஐயோ சாமி நீ பொழுது போறதுக்குள்ள மார்கண்டனை அழைத்து வரும்படி கட்டளை இருக்கு சாமி. அப்படியானால் அந்த வீரபத்திரனை அழைத்து ஈட்டியால் குத்தி பாச கைட்டால் கட்டி இழுத்து வரும்படி கட்டளை இடு என்றார். சீமை எக்காலம் தேசம் எங்கு சுட்டி பார்த்தாலும் மார்கண்டன் நகப்படவில்லை. ஈஸ்வரனுக்கு பாத பூஜை செய்து கொண்டு மார்கண்டன் அந்த நேரத்தில் வீரபத்திரன் கதிய கோமாகி பாசகயிற்று எடுத்து மார்கண்டன் மீது அந்த பாசகயிறு மார்கண்டன் மீது படாமல் ஈஸ்வரன் கால் பெருவர்கள் பட்டு துப்புரு தூளாக போய் அப்பொழுது சாமிக்கு வலது பக்கம் மீசை ஈட்டி போல இடது பக்கம் மீசை வெந்நீர் ஆடுது. சாமிக்கு அதிக கோமாகி வீரபத்திரனை ஓங்கி வருவது பாதாள சென்றார். ஐயோ சாமி இவளை ஜெயிக்க நம்மளால முடியாது வந்த வழியை திரும்பி போது நல்லது என்று போய்கொண்டிருக்கான் வீரபத்திரன். அந்த நேரத்தில் யமனானன் பார்த்து அடே வீரபத்ரா உன்னை அனுப்பி வைத்த காரியம் என்ன நீ செய்து வந்த காரியம் என்ன என்றார். சாமி பயந்து சொல்லட்டுமா பயப்படாம சொல்லட்டுமா என்றார். எனக்கு ஏன் பயப்படுகிறாய் அடிக்கிற காத்திரையும் இடிக்கிற அடிக்கும் பேரு மடிக்கும் பயந்து சொல்ல என்றார். சாமி அவனோட சம்பத்தில் இருக்கிறான் சாமி இருந்தா இருக்கட்டும் நான் போய் பார்த்து வருகிறேன் என்றான் யமன். அப்பொழுது எறும்பு கடை பிடித்து ஜீனி கட்டி முன்ன வைத்த கால பெண்ணை வாங்கி மறுபடியும் கடா பிடித்து ஜீனி கட்டி பந்தேரி மேட்டு மேல கூட ஆரம்பிட்டான் யமன். ஐயோ சாமி அந்த யமன் வந்திருப்பது பயமா இருக்கிறதா மார்கண்டன். அடே மார்கண்டா அந்த யமனை ஜெயிப்பதை நிஜமானால் நம்ம தேச பலசாலிகள் உன் முன்பாக ஆகியால் உனக்கு ஏழையான சிங்க பலமும் என்றும் 16 வயது கொடுத்தேன் போ மார்கண்டன் என்றார். சாமி எனக்கு கொஞ்சம் திரும்பி பாரு என்றான் மார்கண்டன். ஏன் மார்கண்டன் என்றார். அந்த யமனை இப்பொழுது ஈயல் நசுக்கப்படுகிறேன் பாரு என்றான். இது சொல்லி யமனுக்கு கேட்க இந்த லோகத்தை விட்டு விடலாம் நினைத்தான். இந்த லோகத்தை விட்டு விட்டால் கலியுகம் பொறுக்காத என்று யோசனை செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த பூமியை தாங்கக்கூடிய பூமாதேவி எனவள் பூமி பாரம் பொறுக்காமல் புஜமாத்தி என்னிடத்தில் வந்து முறையிட்டார். சாமி என்னால் பூமி பாரம் பொறுக்க முடியவில்லை என்றார். அப்பொழுது தேவர் மூவர் எல்லோரும் ஆலோசனை செய்து பார்த்தார்கள். யாராலையும் முடியவில்லை நம்ம யாராலையும் முடியாது வேற ஜாமகன் அண்ணவனை அழைத்து வந்தால் அவனால முடியும் என்றான். சாமி அந்த வேற ஜாமகன் எங்க இருக்கிறான் என்றார். சொல்லி வருகிறேன் கேளு வீரபத்ரா. 7 கடல் திருபாகடல் தீபகடல் பால் கடல் பாசக்கடல் செங்கடல் கருங்கடல் விஸ்தீரிப்பட்டனத்துக்கு அந்த நுந்தங்கள் மண்டபத்தில் குழுவா இருப்பான் அண்ணவனை அழைத்து வரும் என்றார். அப்பொழுது வேறுபட்ட ஓட்டமாய் ஓடி போய் யமனுக்கு சொல்ல அந்த யமனானவன் அதட்டி ஒரு குரல் போட்டான். செப்பின காசு வீச்சு விழுந்து படியும் எல்லாம் அந்த காசு மரமில விழுந்து படியும் கட்டியிலிருந்து துப்பன் தான் இறங்கி சாமி விளம்பர 3 சுத்தா வந்து ஐயோ சாமி என அழைத்த காரணம் என்ன என்றார். அடே விரஜாங்க பூமியை தாங்கக்கூடிய பூமாதேவியனவள் பூமி பாரம் பொறுக்காமல் புஜமாத்தி என்னிடத்தில் வந்து முறையிட்டார். அதனால் உன்னை அழைத்தேன் உலகத்துடைய மகிமை தெரியப்படுத்துவாய் தெரிவிக்கிறேன் கேளு சாமி. கேள் உலகம் கேள் உலகத்துடைய மகிமை ஒண்ணுன்னா ஒண்ணுதான் உலகம் எல்லாம் ஒண்ணுதான் ரெண்டுன்னா சூரிய சந்திரன் 2 தான் 3 தான் முக்கோடி தேவர்கள் 3 தான் 4 தான் 4 திக்குகள் 4 தான் 5 தான் 5 பஞ்ச பாண்டவர்கள் 5 தான் ஆதி பெருமான் முன்னும் போது முந்தி பிறந்தவன் மூதானமானவன் முதுகில் பூநூல் தருதவன் ஜங்கும் பறையன் ஜாதிக்கெல்லாம் மேல் பறையன் நான்தாசாமினா ஆனை ஏறி மாலை சூட்டி கொண்ட ஹரிச்சந்திர மகாராஜனை அடிமையாக்கி கொண்ட வேற ஜாமக நான்தாசாமினா ஊரு தோண்டி உலக தோண்டி காரு தோண்டி கலப்பு பிறந்து இந்தனுடைய செவ சந்தனுடைய செவ இரண்டும் பிறந்தது சாமினா. இந்தனுடைய செவ ஈஸ்வரன் ஓட்டி போய் சந்தனுடைய செவ பல வாணி ஓட்டி போய் செக்கில் கட்டி பாரமான சுமை எடுத்து பக்கத்தை எலுமல பல முறிஞ்சு நாரத்து நரம்பத்தை சேவசாதம் நடுத்தரவுல ஜீவிச்சு போச்சு சாமினா. சேவசாதம் 4 கால் கட்டி நடுத்தரவுல போட்டு கண்ணமாங்கத்தி எடுத்து கண்ணந்தனமாக்கி துண்ணமாங்கத்தி எடுத்து துண்டு துண்டாக்கி அடுத்து 6 பாகமாக்க வைக்கிற வேற ஜாமகன்னா. ஐயோ சாமி 6 பாகம் யாருக்கு சாமினா. சூரியனுக்கு ஒரு பங்கு சந்திரனுக்கு ஒரு பங்கு சுருள் 30 முக்கோடி தேவருக்கு ஒரு பங்கு 44 ரிஷிகள் ஒரு பங்கு காளியம்மாளுக்கு ஒரு பங்கு உனக்கு ஒரு பங்கு எனக்கு ஒரு பங்கு மீதியாக தோலோட சேர்த்து விட வேற ஜாமகன்னா. ஐயோ சாமி நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொன்னா நான் அப்படியே செய்து வர சாமினா. அப்பேற்பட்ட கேள்வி என்னடா கேளுடா வர ஜாமகன்னா. சாமி எனக்கு அண்டை கட்டு அடிப்பற்ற காய சும்மா கலவாசம் கொல்லி காசு 4 முழங்காசு வாய்க்கரிசி முழங்குன்னு கொடுத்தா நான் செய்து வரேன் சாமினா. அப்படியே கொடுத்தேன் செய்து வாடா வேற ஜாமகன்னா. அப்பொழுது வேற ஜாமக வலதுகால் சேர்ப்பு இடதுகால் மாட்டி இடதுகால் சேர்ப்பு வலதுகால் மாட்டி 7 யானை சுமக்கப்பட்ட கம்பளி எடுத்து தோல் மேல போட்டுக்கொண்டு அலக்க மரக்கா எடுத்து அடிமடி கட்டி நான் போய் வருகிறேன் சாமினா. அடே வேற ஜாமக துண்ட கல்வி எல்லாம் பேசி வந்தேன்.
நானும் சுத்த செய்து கொண்டு பாலடைஞ்ச கோயிலுக்கு அள்ளி தெளித்தால் அத்திருப்பாவும் பத்தி திரு சாமினா அடே விரஜாமுக துண்ட கல்வி எல்லாம் பேசுவாங்க அதுபட விண்ணப்ப சொல்லி வடா விரஜாமுக அதுபட விண்ணப்ப கோட்டி மிக்க சின்ன சின்ன ஒண்டியா பண்ணி கொசவங்கிட்ட கொடுத்து புதுப்பானை வாங்கி வாய் மூடி கட்டி வச்சா காஞ்சிபுரம் கச்சால ஈஸ்வரனுக்கு விபூதியாக சாமினா அடே விரஜாமுக துண்ட கல்வி எல்லாம் பேசுவாங்க நாற்போர் கம்மாள பட்டணத்துல பழுத்த பழம் எல்லாம் உரியில் கட்டி தொங்குகிறது அருந்து விழ வேண்டும் என்று பரசாட்டி வேடா விரஜாமுக சாமி என்கிட்ட யானை பலம் எல்லாம் நான் எதை கொண்டு பரசாட்டுவேன்னா இன்னும் போல இருக்க வேங்க மரம் அடிமரம் தமுகாகும் கொணமரம் கணுப்பாகம் எடுத்துக்கொண்டு பரசாட்டி வேடா விரஜாமுக அப்பொழுது எப்படி சாட்டினான் பழமுதிரா என்று 3 முறை சாட்டினான் இப்படி சாட்டினால் கலியுகம் பிறக்காது இப்படி சாட்ட வேண்டும் என்றால் காய் உதிரா கனி உதிரா பூ உதிரா பிஞ்சு உதிரா 3 மாசம் பின்ன முறிஞ்சு விலை 4 மாசம் பின்ன நகத்து விலை 6 மாசம் பின்ன அருந்து விழ வேண்டும் என்று பரசாட்டினான் வீரஜாமுகன் அப்பொழுது ஊசிமணியில் தவமருக்கு மன்னார் ஈஸ்வரின் மகள் 6 மாத கர்ப்பம் மதிந்து உதிர்ந்து விருதாய் நீராய் போய்விட்டது அப்பொழுது முந்தானை எடுத்து 3 விரலால் மூடி எடுத்து கையால கொடுத்தான் வளர்ந்து காலால வாங்க நான் வீரஜாமுகன் அப்பொழுது மறுபடியும் எப்படி சாட்டினான் என்றால் ஓர் அடி அடி தழுந்து ஈரோடு லோகம் ஒரு லோகமாகி கமலம் புத்த நெருப்பாகி கல்லெல்லாம் தூள்தூளாக கத்திரசி உள்ள சமுத்திரம் தன்னை ஜான் நீராக வற்றும்படி அடித்தார் வீரஜாமுகன் வீரஜாமுகன் நான் ஒரு வாக்காக சொன்ன நீ ஒரு வாக்காக சாட்டி விட்ட வீரஜாமுகன் சாமி எனக்கு முக்களங்கல்ல மும்மட சாரையும் அரவள மங்கி அடிமடியில் கட்டி இளவல மங்கி ஏகமா சாப்பிட்டேன் இது போறது எங்க அன்னைக்கு எரமகடா போறது மாதிரி தெரிஞ்சு ஆனா உன் வாக்க தப்புனால என் வாக்க தப்பாது போ சாமினா வீரஜாமுக துண்ட கல்வி எல்லாம் பேச வந்த பாத்தனுடைய சொல்லி விடா வீரஜாமுகன் தாய் அடித்தவர் தம்பரு போய் நொந்தவர் கூலியை குறைத்தவர் கொரமார்கள் அளந்தவர் அங்காடி கூடிய அதிர விலை செய்தவர் பிச்சைக்கு வந்தவன பெண்ணவரை சொன்னவன கறக்கிற மாட்டை காலால வச்சோன்னா உள்ற மாட்டை நெகிச்ச காஞ்ச முதுக தேய்க்காதவனா காட்டுக்கு போனத்தொன்னு கொடுக்காதவனா இவளுக்கு எதை கட்டாத சாமினா கட்டக்குழி அரணக்குழி பாம்பு குழி பள்ளிக்குழி லோகம் போய் சாருவார் சாமினா அடே வீரஜாமுக துண்ட கல்வி எல்லாம் பேச வந்த புனிதனோட சொல்லி விடா வீரஜாமுக தாய் அடிக்காதவர் தம்பரு போய் நோகாதவர் கூலியை குறைக்காதவர் கொரமார்கள் அளக்காதவர் தான தர்மிட்டவன தோப் தர வச்சு தண்ணீர் பந்தலிட்டவனா இவளுக்கு எதை கட்டாத சாமினா யார தாண்டி இறங்கு தாண்டி 5 அடுக்கு பஞ்சு மத்த 6 அடுக்கு ராய மத்த ரத்ன சிம்மாசல அமர்ந்து கொண்டு புஷ்பசோலையில் பூ பறிப்பார் சாமினா கிட்டவங்க ஈடேற வாழ்ந்தவங்க வைகுண்டம் போக அடி தமுக பிடி போனத முன்னுதும் பின்னுதும் திருப்ப காளியம்மா